அவருடைய ராசிக்கு பின்னால் 12ஆம் வீட்டில் இருந்தால் அந்த வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த குரு அவங்களுக்கு மோட்சஸ்தானம், அதாவது ஒருத்தர் காணாமலே இறந்து மோட்சத்துக்கு போகிறார் இல்லையா, அந்த ஸ்தானத்தை கொண்டு வந்து 12ல் வச்சுருக்காங்க. அயன சயன போகம், அதாவது தூக்கம் படுக்கை வந்து 12ஆம் வீட்டில் வச்சுருக்காங்க. ஏன்? அதாவது ஒரு மனிதன் நல்ல ஆக்டிவாக பகல் ஃபுல்லாக இருப்பான், அவன் போய் தூங்குற நேரம் ரெஸ்ட் பிளேஸ், அவன் ஆக்டிவாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற இடம் தான் 12ஆம் இடம். வன்மையுற்றிய ராவணன் முடி 12 விழுந்ததும்னா ராவணன் மிகப்பெரிய பலசாலி, ஆக்டிவாக இருக்கார், சண்டைக்கு போகிறாரு. ஆனால் அவருக்கு 12ல் குரு வந்தவுடனே அவர் ஆக்சுவலாக காணாமல் போயிருக்கணும், சைலண்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போது 12ல் வந்த குரு ராவணனை ஸ்ட்ரைட்டாக வீழ்த்துறாரு. அதே போல தான் நடிகர் விஜய்க்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு. நடிகர் விஜய் கடகராசி, அவருக்கு தற்பொழுது 12ஆம் வீட்டில் குரு இருக்கிறது. குரு எவ்வளவு நல்ல நிலையில் இருந்தாலும் கூட 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. மேஷம், சிம்மம் அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு 12ல் குரு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றால் அது விமல யோகம்னு ஒரு யோகத்தை கொடுத்து பொருளாதார ரீதியாக மேன்மையை தரும். ஆனால் அவர் ஆட்சி உச்சம்தான் பெறணும். இப்போ விஜய்க்கு கடகராசி 12ல் குரு. அப்போது அவ்வளோ பெரிய பலசாலியான ராவணனே புராண கதையில் என்ன சொல்கிறாங்க, விழுந்துட்டாரு, அவர் தோத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு அவமானத்தை கொடுக்கக்கூடிய அவமான ஸ்தானத்தில் குரு வந்து அமர்ந்ததால் விஜய்க்கு அவமானங்கள் கண்டிப்பாக தேடி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ கரூர் பிரச்சனையில் யாரோ ஏதோ நடந்ததுக்கு விஜய் மேலே வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து நேரடியாக எதையும் தொடர்பு பெறலை அப்படிங்கிறத நம்ம டிவியில் பார்க்குறோம். ஆனால் அவர் பேர் ஏன் வருது, அவருக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய அவமானம் வருது அப்படின்னா, மிதுன ராசியில் குரு அமர்ந்திருக்காரு. விஜய்க்கு கடகராசியிலிருந்து 12ஆம் வீடாக இருக்கிறதுனால தொடர்ந்து பாருங்கள், அவருக்கு இந்த விவாகரத்து வழக்கு வந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுக்கும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கரூர் நடந்த பிரச்சனை வெளிச்சத்துக்கு வந்ததுக்கும் காரணம் வந்து குரு வந்து 12ல் இருக்கிறது தான். என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சுகபோக குறைவு, தூக்கமின்மை, உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் விஜய் சாரை போய் கேட்டு பாருங்கள், அவருக்கு சரியான தூக்கமே இருக்காது. அவர் வந்து லக்ஸரியாக வாழ்ந்திருப்பார். இப்போ இந்த 12ஆம் வீட்டில் இருக்கும்போது லக்ஸரிலாம் சுத்தமாக இருந்திருக்காது. உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருக்கும், சிறு சிறு பாதிப்புகளில் இருப்பார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒருவருக்கு அழிவை கொடுக்கும், பெரும் பின்னடைவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வன்மையுற்றிய ராவணன் முடி 12ல் வீழ்ந்ததும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்தை காட்டுறாங்க. ராவணன் கர்வத்துடன் சீதையை கவர்ந்து சென்றதும் இறுதியில் ராமபிரான் கைகளால் வீழ்ந்ததும் அவருக்கு குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரித்த காலத்தில்தான் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடுறாங்க. 12ஆம் இடம் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி,